ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் கட்டிங் போட போகிறோம் 38 இன்ச்சில். அதுக்காக நான் 1.25 மீட்டர் கிளாத் எடுத்துருக்கிறேன். அதை ரெண்டாக ஃபோல்டு பக்கம் என் பக்கம் வர மாதிரியும், ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் வர மாதிரியும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ அதில் இந்த கிராஸாக இருக்கிற அந்த பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு 2 இன்ச்சு ஃபோல்டு பண்ணியதுக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இது நார்மல் ப்ளவுஸ் அதனால் நம்ம 2 இன்ச்சு விட்டுருக்குறோம். இப்போ ஒரு நீளம் ஒரு 14 இன்ச்சு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதுலேயும் லைன் போட்டு ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ கழுத்து அகலம் 3.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து நீளம் 8 இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ மார்க் பண்ணதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு எடுத்துக்கலாம் ஸ்கைலில். இப்போ நம்ம ஆம்கோல் அளவுக்காக ஒரு 13 நம்ம ப்ளவுஸ் நீளத்துலேருந்து ஒரு 13 மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு 8 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ செஸ்ட் அளவு பார்க்க போகிறோம் 38. நான் இது நார்மல் ப்ளவுஸ் அதனால் 2 இன்ச்சு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் அதில் 40ல் பாதி 20ல் பாதி 10. அந்த 10 தான் நம்ம செஸ்ட் அளவாக வச்சுக்கிறோம். இப்போ ஆம்கோல் நம்ம மார்க் பண்ணது அப்படியே லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஆம்கோல் நம்ம இதுக்கு இது பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறமா தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு அதுலேயும் ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் 1.25 இன்ச்சு வளைவு எடுப்பதற்காக நான் கொடுத்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ கழுத்து நம்ம வளைச்சி வரைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாம் வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம எந்த அளவில் நம்ம லைன் போட்டிருக்கிறோமோ அதே அளவில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வச்சதில் ஒரு கட்டு கொடுத்து எடுக்கலாம். இப்போ பேக் பார்ட்டு கட் பண்ணிட்டோம். இனி நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் நேர் பீஸில் 4 ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரே அளவில் 4 பீஸாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஹெம்மிங் பண்ணதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கிறேன். இப்போ ஸ்லீவ் நீளம் 10 அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் குழி வரைவதற்காக ஒரு இங்கே ஒரு 3.25 இன்ச்சு. அடுத்தது நம்ம இந்த ஸ்லீவ் கட் பண்ணும்போது ஒரு 2 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் குளிச்சு வரையணும். அதுக்காக நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பேக் பார்ட்டு ஆம்கோல் கட் பண்ணதை நம்ம இந்த ஸ்லீவு இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செக் பண்ணி எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்லீவ் ரவுண்டு 5.5 மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணி தையல் லைன் போட்டிருக்க இடத்துல எல்லாம் ஒரு கட்டு கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி ஃப்ரண்ட் பார்ட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்காக ஓப்பன் பக்கம் என் பக்கம் வர மாதிரி நான் 2 ஃபோல்டு பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபோல்டு பண்ணிட்டுட்டு பேக் பார்ட்டை தூக்கி அதுக்கு மேலே வச்சு அதை அப்படியே அது எந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவில் நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சு அதில் ஒரு மார்க் பண்ணலாம்.
இப்போ மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டோடையும் ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாட்டு அந்த ஆம்கோல் இது வந்து குழிவு வந்து வரையணும். வரைஞ்சி விட்டுருக்குறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஷோல்டர்லேருந்து டேப் வச்சு அளந்து ஒரு 13.5 இன்ச்சில் ஒரு நம்ம மார்க் போட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து டாட்டுக்காக ஒரு 4.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு, அதே போல் இந்த பக்கமும் ஒரு 2 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து செகண்ட் டாட்டு நம்ம பிடிச்சதுக்காக அதுலேருந்து ஒரு 2.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆம்கோல்லேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப் போட்டு ஒரு மார்க் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இவ்வளோதான். நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி எடுக்கலாம். இந்த வளைவாக இருக்கிற பகுதியெல்லாம் கட் பண்ணும்போது நம்ம கத்தரியை விட்டு விட்டு கட் பண்ணாமல் அப்படியே அந்த ஷேப்லேயே நம்ம வச்சு கட் பண்ணி எடுத்தால் தான் அந்த பின்னு கரெக்டாக அந்த ஷேப் வந்து வரும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து பெல்ட் பட்டி தான் கட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 4.25 இன்ச் எடுத்துருக்கிறேன். எடுத்து ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு 4.25, சென்டரில் ஒரு 3.5, அதுக்கப்புறமா ஒரு 3.25 போட்டு நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கேன். இப்போ வந்து ஐப்பட்டி உப்பட்டி தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி வந்து பட்டிக்காக இன்னும் துணி எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. அதனால் நம்ம இதிலே இந்த பீஸ்லேயே அடுத்த பட்டியை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். நான் பேசியது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் தெளிவாக பேசியமா ட்ரை பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.